ஸ்ரீயோட அம்மா சொல்றாங்க, சம்மந்தி உங்களுக்குள்ள இருக்க கலை ஆர்வத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டத 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த ஃபீல்டுல நீங்க பெரிய ஆளா வரணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெயா சொல்றாங்க, உங்கள மாதிரி பெரிய இடத்த ஆளுங்க வாழ்த்துனாலே நான் பெரிய லெவல்ல வந்துருவேன் சம்மந்தி. ஆடி நான் பார்த்ததே இல்ல சம்மந்தி. சொல்றாரு, எங்க வீட்டுல ஒரு வாரம் வந்து இருங்க. தினசரி இவங்க ஆட்டம் தான் பார்க்கலாம். சம்மந்தி அவனை விடுங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்களுக்காண்டி நான் குரு வணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன். சம்மந்தி அப்படி வந்து பாருங்க. ஜெயா சாமிய தொட்டு கும்பிட்டுட்டு சலங்கையை எடுக்கிறாங்க. சலங்கையும் தொட்டு கும்பிடுறாங்க. ஜெயா ஆடுறத ரவி கேமரால வீடியோ எடுக்கிறாரு. டான்ஸ பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. பேனரை பார்வதி வீட்டு முன்னாடி வைக்கிறாங்க. விஜயாவும் பார்வதியும். ஒரு வழியா கிளாஸ் ஆரம்பிச்சுட்ட, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. இத்தனை நாளா எனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்ல. இன்னாரோட பொண்ணு இன்னாரோட பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. நேற்று எல்லாரும் என்னைய பரதநாட்டிய டீச்சர்னு தானே சொல்லுவாங்க. நேற்று விஜயா டீச்சர்னு தானே சொல்லி ஆகணும். வீடு எப்பயும் அமைதியாவே இருக்கும். உன்னால பாட்டு டான்ஸ்னு களை கட்டுது போ. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா போதும். இந்த மாசத்திலேயே 100 ஸ்டூடெண்ட் சேர்ந்தாலே போதும். அவங்கெல்லாம் எப்படி வந்து சேர போறாங்க? ரோஹிணி சொன்னாலே நெட்ல என்னோட போட்டோ எல்லாம் போட்டிருக்காளாம். அப்புறம் அங்கங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கா. எல்லாம் பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இங்க எல்லாருக்கும் இந்த இடம் பத்துமான்னு தான் தெரியல. மாடியில வேணும்னா பெரிய பந்தல் போட்டுக்கலாமா? எல்லாம் பண்ணிக்கலாம் விஜயா. முதல்ல எத்தனை பேர் வந்து சேர போறாங்கன்னு பாத்துருவோம். என்ன பார்வதி இவ்வளவு நேரம் ஆகுது, யாரையும் காணோம்? முதல் நாள் 10 பேராவது வந்து சேருவாங்கன்னு நான் நினைச்சேன். பார்வதி ஃபர்ஸ்ட் டீய குடி. வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காலிங் பெல் சவுண்ட் கேக்குது பாரு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இது பார்வதி உட்கார்ந்துக்கிறேன். இப்ப போய் தோற தண்ணி கேன் கொண்டு வந்திருக்கேன்மா. வைப்பா. பழைய பாக்கி குடுக்கணுமா? நான் குடுத்துடுறேன்ப்பா. இனிமேட்டு 5-6 கேன் தேவைப்படும்பா. என்னம்மா சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 5-6 கேனா? இன்னும் நிறைய தேவைப்படும்பா. நாளையில இருந்து நான் சொல்றேன், நீ எடுத்துட்டு வந்துரு. பார்வதி நான் என்னமோ கிளாஸ்ல சேர வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன். விஜயா அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வர வேண்டாமா? என்ன கிராமமா அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு? போட்டா வரப்போகுது. விஜயா டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் டீய குடி. விஜயா சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காம உட்கார்ந்துகிட்டே டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. சரி இப்ப போய் பாரு. மளிகை ஜாமான் வந்திருக்குமா? சொல்லி 2 நாள் ஆச்சு. இப்பதான் கொண்டு வரீங்களா? வச்சுட்டு போங்க வீட்டுக்குள்ள. இல்ல கொடுப்பா, அப்புறம் வந்து காசை கொடுக்குறேன். சரிம்மா. பார்வதி தண்ணி மளிகை பொருள் தான் வருது. யாருமே கிளாஸ்ல சேர்றதுக்கு வரலையே. அதாவது வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க, வெளியே நிக்காதவா? என்ன காவிரிக்காரனா? நான் எதுவும் எடுத்துட்டு வர சொல்லையே. டான்ஸ்ல சேர வந்த ஆளா இருக்கும். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வணக்கம்மா. பழைய துணி இருக்காமா? பழைய துணி இருந்துச்சுன்னா கொடுங்கம்மா. அதை வாங்கிட்டு பக்கெட்டு ஜக்கெல்லாம் கொடுப்பேம்மா. சொல்றாங்க, இப்பதான் புதுசா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள பழைய துணியெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்க. போயா நீ எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நீ போயிட்டு அப்புறமா வாப்பா. சரிம்மா. என்ன இப்ப என்ன பேரிச்சம்பளம் விக்கிறவனா? உன் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்களா? இரு விஜயா பாத்துட்டு வந்துடுறேன். இங்க யாருங்க சார் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க? பரதநாட்டிய கிளாஸ் நடத்த போறீங்களா? சொல்றாங்க. ஆமா உள்ள வாங்க சார். வீடு என்னோடதான் சார். இவங்க தான் பரதநாட்டிய டீச்சர், என்னோட ஃப்ரெண்டு. அப்படியா? ஸ்டூடெண்டோட அப்பாவா இருக்கும். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க மேடம்? சொல்றாங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியும் 40ல இருந்து 80 ஸ்டூடெண்ட் இங்க சேர்ந்துருவாங்க. ஓ அவ்வளவு பேரா? ஃபீஸ் எல்லாம் எப்படி வாங்க போறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாசத்துக்கு 2000 ரூபா தான். ஒரு வருஷத்துல அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு கத்து கொடுத்துருவேன். காலையில மாத்திரம்தான் கிளாஸ் எடுப்பீங்களா? இல்லங்க, காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். மேடம் வீடு முழுக்க ஏசி மாட்டிருக்கீங்க. அப்படிதான் சார் இருக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. நீங்க வேணா உள்ள வந்து பாருங்களேன் சார். லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாத்துக்கும் கரண்ட் ரொம்ப செலவாகும்ல சார். உங்க பொண்ணு என்ன கிளாஸ் படிக்கிறா? எனக்கு பொண்ணே கிடையாதுங்க, பையன்தான். இல்ல சார்,
பையனுக்கு கூட பரதம் கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கீங்களே. இந்த காலத்துல யோசிக்கிறாங்க பரதம் கத்து கொடுக்கறதுக்கு. எப்ப உங்க பையனை சேர்த்து விட போறீங்க? நான் எதுக்குமா என் பையனை சேர்க்கணும் சார்? அப்புறம் எதுக்கு இத பத்தி எல்லாம் கேக்குறீங்க? நான் இபி ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா. இங்க கிளாஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா இது கமர்ஷியல் இடம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுப்போம். இப்ப கட்டுறதை விட 3 மடங்கு அதிகமா பில் கட்டணும். இந்த கிளாஸ சும்மா வீட்டுல வச்சுதான் எடுக்கிறோம். எல்லாம் வாங்குறீங்கல்ல? ஆமா சார், ஆனா இது கமர்ஷியல் இடம் தான். உங்க ரீடிங் எல்லாம் அப்படிதான் வரும். இத ஆபீஸ்ல ஃபில் பண்ணி கொடுங்கம்மா. ஏற்கனவே கரண்ட் பில்லு ஜாஸ்தியா தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாரு, இப்ப பில்லு அதிகமா கட்ட சொல்றான். எனக்கு என்ன தெரியும், டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்க வந்திருக்காருன்னு நான் நினைச்சேன். யூனிட்டுக்கு இப்ப 3 மடங்கு ஜாஸ்தியா கட்டணும். இதுக்கு ஏன் பார்வதி இவ்வளவு சங்கடப்படுற? நிறைய ஸ்டூடெண்ட் வந்தா நான் கட்டிக்கிறேன், கவலைய விடு. ஜெயா ஃபார்ம ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோர் நம்பர் எல்லாம் கேட்டு திருப்பி காலிங் பெல் அடிக்குது. திரும்பி பாக்குறாங்க. இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. நடத்துறதுக்கு வீட்டு வரி தண்ணி வரின்னு எதையாவது கேட்டு வரப்போறாங்க போல இருக்கு. நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு, நான் போய் பேசிட்டு வரேன். டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல சார், என் வீடு சாதாரணமான வீடுதான். போர்டெல்லாம் வச்சிருக்கீங்களே? அட்ரஸ் மாத்தி வச்சுட்டாங்க சார். கமர்ஷியல் இடம் தான். கன்ஃபார்மா கிளாஸ் எதுவும் நடத்தல? இல்லவே இல்ல சார். இங்க கிளாஸ் இல்லையா? டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கலான்னு வந்தேன், அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே. எழுதிக்கிட்டு இருந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடியறாங்க. சார் இருங்க, நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். என்னம்மா நீங்க இருக்குங்கிறீங்க, அந்த அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. குழப்ப வியாதிகளா இருக்கீங்களே. பாப்பா, நான் உன்னை நல்ல டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். நில்லுங்க சார், நில்லுங்க. ஐயோ பார்வதி, நைட் ஆயிருச்சு. அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சோகமா. நான் வெளியே போகும்போது இப்படிதான் உட்கார்ந்து இருந்தேன். நான் இப்ப வீட்டுக்குள்ள வரும்போதும் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கேன். போஸ் கொடுத்த மாதிரி என்ன ஆயிடுச்சு இப்போ? நீ என்ன நடக்கணும் இப்போ? யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ நடக்குது. சரி விஜயா விடு, நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு 1 நாள் தானே ஆகுது, அதுக்கே இப்படி உட்கார்ந்துட்டா எப்படி? நம்பிக்கையே வரலங்க. பேப்பர்காரன் இபி காரன் தான் வந்தான். டான்ஸ் கத்துக்கிறேன்னு ஒருத்தன் கூட வரல. விஜயா, இவங்களுக்கெல்லாமா பரதநாட்டியம் சொல்லி கொடுப்ப? என்னங்க ஜோக்கா? பிறந்ததுல இருந்து உருப்படியா எந்த விஷயமும் பண்ணதில்ல. இப்பயாவது சாதிக்கலான்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப அதுவும் போயிருச்சு. இங்க வேற என் வகுத்தறிச்சல கொட்டிக்காதீங்க, பேசாம போயிருங்க. வாங்க மாமா, சாப்பிடுறீங்களா? எடுத்து வைக்கட்டுமா? சாப்பிட்டலா மீனா? மதியத்துல இருந்து அத்தை எதுவும் சாப்பிடல. காஃபி எடுத்துட்டு போனேன், அத கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யாருமே சேரலன்னு வருத்தத்துல இருக்காங்க மாமா. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறவங்க நம்மள தேடி யாராவது டான்ஸ் கத்துக்க வருவாங்களான்னு யோசிக்கணும். வர்றதுக்கு சிலர் தயாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கிளாஸே ஆரம்பிக்கணும். விஜயாவுக்கு எல்லாத்துலயும் அவசரம். சொல்றாரு நாட்டிய சிகாமணி. விஜயா முகத்துல சோகம் தாண்டவம் ஆடுது. போடா முத்து, கோவத்துக்கு எதையாவது பேசிட போறேன். இங்க வந்துரு. என்னாச்சு? அம்மா பட்டாசு மாதிரி பக்கத்துல போனாலே வெடிக்கிறாங்க. ஆரம்பிச்ச டான்ஸ் கிளாஸ்ல யாரும் வந்து சேரலையா, அதான் இப்படி உட்கார்ந்து இருக்கா. சாப்பிடல, பாத்துக்கவே. அதான் இந்த சோகமா? நம்ம 40 ஸ்டூடெண்ட் சேர்த்து 80,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன்னு சொன்னாங்க. ஆள் கூடவா சேரல? ஏன் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? எனக்கு என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? எனக்கு நல்லது நடக்கலாட்டி உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சந்தோஷம் தானே. தப்பு ஓ மேலதான். உன்கிட்ட டான்ஸ் கத்துக்கிறதுக்கு 5-6 பேர் ரெடியா இருந்தாங்கன்னா நீ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாம். இப்பதாங்க இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஞான சூனியமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அது என்ன ஞான சூனியம்? முட்டை மந்திரம் மாதிரி வேற என்னமாச்சும் மந்திரமா? யாருக்கும் அறிவு இல்லைன்னு சொல்றாடா உங்க அம்மா. பரதத்தோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? கத்துக்கிறதும் ஆடுறதும் சாதாரணமான விஷயமே இல்ல. எல்லாராலையும் அது முடியாது. அது ஒரு தெய்வீக கலை. கத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் ஒரு டான்ஸ் தானேப்பா. பயிற்சி பண்ணா வரப்போகுது, யாரு வேணாலும் கத்துக்கலாம். இது ஒரு விஷயமா? இதென்ன கார் ஓட்டுறது பூ கட்டுற விஷயம்னு நினைச்சியா? பரதம்டா பரதம். இது ஒரு புனிதம். இல்ல எத்தனை பாவம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? யாரும் கத்துக்க வரலாட்டி பாவமா தான் இருக்கு. தெரியுதுமா? நல்லா தெரியுது. இதே உனக்கு புரியல,
உன்னைய மாதிரிதான் சில பேரு ஊருக்குள்ள திரியுறாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காளே, அங்க போய் சேர்ந்து முறையா கத்துக்கணும்னு யாருக்குமே தோணல. கலை ஆர்வம்னு ஒண்ணு இந்த ஊர்ல யாருக்குமே இல்ல. அதனாலதான் புயல், மழை, வெள்ளம்னு எல்லாமே வருது. இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் நாசமா போகணும். ஏன் இப்படி சாபம் எல்லாம் விடுற? உன்கிட்ட டான்ஸ் கத்துக்கலாட்டி உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லுவியா? கேட்டுமேங்க, இதெல்லாம் ஒரு ஊரு, இதெல்லாம் ஒரு ஜனம். உங்களெல்லாம் நம்பி ஸ்கூல் ஆரம்பிச்சேன் பாருங்க, என்னைய சொல்லணும். கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்களே. நீயே நல்லா கொட்டிக்க. நீ தானே எண்ணெய் ஊத்தி திரியெல்லாம் வச்ச, நல்லா விளங்கிருச்சு போடி. அவளை விடு, ஏதோ கவலையில பேசிக்கிட்டு இருக்கா. நீ போய் சாப்பாடை ரெடி பண்ணு, நான் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன மீனா, எங்க அம்மா சொன்னதுல ஃபீல் ஆயிட்டியா? அவங்க சொல்றது என்ன புதுசா? அப்படிலாம் எதுவும் நினைச்சுக்கல. பாவம் சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப சோகமாவே இருக்காங்க. ஒரு நாளைக்கு பூ வியாபாரமே நடக்கலாட்டி ஒரு நாளே ஓடாது. மீண்டு டிஸ்டர்பாவே இருக்கும். கரெக்ட் தான் மீனா. ஒரு நாள் சவாரி வராம இருந்துச்சுன்னு வச்சுக்க, கடுப்பாதான் இருக்கும். இந்த ஒரே நாள்ல பெரிய ஆளா ஆகணும்னு யோசனை பண்றாங்க. அதான் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவும் எவ்வளவோ சொல்லி ஆறுதல் படுத்த பார்த்தாங்க. ஆனா சாப்பிட மாட்டேறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உதவினா நம்ம செஞ்சிடலாம். அவங்க பரதம், பாவம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க சோகத்தை போக்க வைக்கிறதுக்கு நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். என்னங்க பண்ண முடியும்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பாத்துருவோம். காலையில விடிஞ்ச உடனே விஜயா பார்வதி வீட்டுக்கு போறாங்க. விஜயா, பிராக்டிஸ் பண்றதுக்கு சேலைய மாத்தாம இருக்க? பார்வதி, யாராவது வரட்டும், அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். விஜயா, டீய குடி, ஆறிட போகுது. தேவையா பார்வதி? சூட்டோட குடிச்சாதான் அதோட டேஸ்ட் தெரியும். ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பார்வதி, நான் என்ன இங்க டீ குடிக்கவா வந்தேன்? விஜயா நடன பள்ளின்னு பேரு வச்சதுதான் மிச்சம். இப்ப முடியும், ஒரு ஆளு கூட வந்து சேரல. பார்வதி, வெளிய இருந்த போர்டெல்லாம் காணமே. அந்த போர்டை பார்த்துட்டு ஈபிக்காரரு அதிக பணம் கட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு வந்து பணம் கட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் போர்டை கலட்டி உள்ள வச்சிருக்கேன். இப்ப எப்படி பார்வதி இங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்குன்னு வந்து சேருவாங்க? நேத்து முடியும் வெளியேதான் இருந்துச்சு அந்த போர்டு. ஆளு யாராவது வந்தாங்களா என்ன? பார்வதி, இன்னைக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்றியா? எல்லாம் இல்ல விஜயா, நானே எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா யாராவது வருவாங்க. அந்த நம்பிக்கையே போயிருச்சு பார்வதி. கிளாஸ் ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிப்பேன்னு வீட்டுல பெருமை பீத்திட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா உனக்கு தான் நான் ஆட சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. இந்த வயசுல நான் பரதம் கத்துக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? டீயை குடிச்சு என்ன பயமா இருக்குன்னு தெரியுமா பார்வதி? இந்த மீனா பெரிய தொழிலதிபர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அவளால வீடு தேடி வந்து கண்டவெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க. அந்த மீனா முன்னாடி நான் நிறைய சம்பாரிச்சு தலை நிமிந்து நிக்கணும்னு நினைச்சேன். இப்ப அது நடக்கலாட்டி எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும் பார்வதி. பார்வதி, யாராவது கத்துக்கிறதுக்கு ஆளு வந்திருப்பாங்களோ? நேத்து மாதிரி ஈபிக்காரங்க மாதிரி யாராவது வந்திருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னும் பேச தேவையில்லை. வர்றவங்க பேசட்டும், நம்ம பதில் சொல்லிக்கலாம். போய் கதவை தொற. முத்துவும் மீனாவும் பழத்தட்டோட விஜயாவை பார்க்க வந்திருக்காங்க. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.